ஹலோ மக்களே, உங்கள் குழந்தைங்களுக்கு பீஸா ரொம்பவே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் பீஸா செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை வீட்டில் செஞ்சுட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க, கடையிலே வாங்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் வந்து அவனில் செஞ்சுருக்கேன். இதேவே வந்து நம்ம ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்றதுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் டீஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை. பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ மாவுக்கு நான் 1/2 கப் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி பள்ளம் வந்து சேர்த்துட்டு நம்மளுடைய ஈஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஈஸ்ட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நல்லா மேலே இந்த மாதிரி எழும்பி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்மளுடைய மாவில் வந்து கலந்துக்க போகிறோம். நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பீஸா வந்து ஒரு 90% முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து அவன்லேயோ இல்லை வந்து ஸ்டவ்லேயோ வைக்கிறது மட்டும்தான் வேலை. நம்மளுடைய ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பாலையுமே ஊற்றி நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ நான் எடுத்ததுக்கு இந்த 1/4 டம்ளர் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வேளை பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு இழுத்து வந்து பிசைய முடியுமோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம இதை எடுத்து வைக்க போகிற பாத்திரத்துலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்மளோட மாவுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி 2 மணி நேரம் இந்த மாவை அப்படியே வந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா எழும்பி வந்திருக்குங்க மாவு. இப்போ பாருங்கள், நம்ம வச்சது எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி எழும்பி வந்திருக்கும். இந்த மாவை இப்போ நீங்கள் எத்தனை போர்ஷனாக வேணால் பிரித்து எடுத்துக்கலாம். குட்டி பீஸா வேணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பெருசாக வந்து செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வந்து செய்ய போகிறேன். அதனால் இருக்க எல்லா மாவுமே வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு கையால் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி குத்திட்டிங்கன்னா உங்களுடைய மாவு வந்து உப்பி வராது, நல்லா ஃப்ளாட்டாகவே வந்து இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ரவுண்டாக வேணும், கொஞ்சம் திக்காக வேணும் நம்மளோட க்ரஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கனம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்கின சாஸ் தான். உங்களுக்கு ஹோம்மேட் வேணும்னா ரெசிபிக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து மொசரெல்லா சீஸ் வந்து நான் நல்லா துருவிட்டு மேலே சேர்த்துக்கிறேன். டாப்பிங் உங்களோட இஷ்டம் தாங்க. இன்றைக்கி நான் 3 கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக கார்ன் சேர்த்துருக்கேன். பன்னீர், மஷ்ரூம் இது 2த்த மட்டும் உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்க்குறப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையுமே நீங்கள் வந்து நல்லா ஒரு தடவை உப்பு மிளகாய்த்தூளில் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கனாலும் இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம், எனக்கு சீஸ் இந்த பீஸா சாஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து ஆலிவ்ஸ் கொஞ்சம் ஆலப்பினோஸ் வந்து வச்சுருக்கேன். பீஸா ஹர்ப்ஸுமே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கல, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம். சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த பீஸாவை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பீஸா ரெடி ஆகிடும். இதுவே அவனில் செய்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா பீஸா பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வைக்கணும். கல்லுப்பு நல்லா வந்து ஒரு வானலில் கொட்டிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிளேட்டில் நம்மளோட பீஸாவை வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு கரெக்டாக 30 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. நம்மளோட பீஸா வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பீஸா வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்கு. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மணி நேரம் மாவை நீங்கள் வந்து ஊற விட்டிங்கன்னா மட்டும்தான் மாவு நல்லா வந்து எழும்பி வந்து சாஃப்டான பீஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.